மரணத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். யாருக்காக ஆலயத்தில் கல்லறை மணி ஒலிக்கிறது? ஒரு முறை தூத்துக்குடியில் மில்லர்புரம் ஆலயத்தில் அடக்க நிகழ்வுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சவப்பெட்டி முழுவதும் மலர்களால் நிறைந்திருந்தது. அதற்கு மேல் மலர் வளையம் வைப்பதற்கு கூட அங்கு இடம் இல்லை. ஆலய மணி ஒலிக்கிறது. நிசப்தம் எங்கும் நிலவுகிறது. தாயை இழந்த சிறு உள்ளங்களின் மெல்லிய அழுகை சத்தம் அங்கிருந்த நிசப்தத்தை கலைக்கிறது. அநேகர் இந்த சரீர மரணத்துக்கான காரணம் அறிந்து, அதாவது ஏர்லி டெத், இந்த சீக்கிரத்திலே இவர்கள் மரித்து விட்டார்களே, இந்த மரணத்துக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து அதை தாங்கள் எப்படி தவிர்க்கலாம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த மரணத்துக்கான ஆவிக்குரிய காரணம் என்ன என்பதை கூடியிருக்கிறவர்கள் அறியாமல் திகைக்கிறார்கள். எருசலேம் என் ஆலயம் ஆசீத்த வீடதே, நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே. இந்த பாடல் பாடி முடிந்தது. போதகர் இறந்த அந்த தாயின் மேன்மையை பற்றி அநேக காரியங்கள் பேசினார். இதில் கவனித்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கு சிந்தனைக்காக உங்கள் முன் வைக்கிறேன். அங்கே அந்த போதகருடைய அந்த வார்த்தையில் இந்த மரணத்துக்கான காரணம் பாவம் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள். அதிலே காஸ் ஆஃப் டெத், மரணத்துக்கான காரணம் என்ன என்று ஒரு காலம் இருக்கிறது. அதிலே அநேக விதமான காரணங்கள் டாக்டர்ஸ் எழுதுறாங்க. ஆனால் இங்கே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த தாய் இறந்ததற்கான காரணம் பாவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அநேகர் அந்த இடத்தில் இந்த மரணத்துக்கான காரணம் பாவம் என்பதை அறியாமல் அங்கிருந்து கலைந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இந்த வார்த்தையை கவனிங்கள். ஆதி தகப்பன் ஆதாம், ஆதி தாய் ஏவாள் மூலமாக உலகத்தில் பாவம் பிரவேசித்ததை நாம் அறிவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் பாருங்கள், ரோமர் 5:14, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்தவர்களையும் இந்த பாவம் ஆண்டு கொண்டது, பாவம் செய்யாதவர்களையும் இந்த பாவம் ஆண்டு கொண்டு மனிதனை மரணத்திற்கென்று அவனை நியமித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, இனி நீங்கள் யாருடைய மரணத்திற்கு நீங்கள் சென்றாலும் இந்த மரணத்துக்கான காரணம் பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்படி என்றால் இந்த மரணத்தில் இருந்து நாம் விடுதலை ஆக முடியுமா? மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாங்கள் எக்ஸோடஸ் டிவி மூலமாக நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் முன்பாக நாங்கள் வைக்கிறோம். ரோமர் 5:15, ஆனாலும் மீறுதலின் பலன், ஒரே மனுஷனுடைய பாவம், ஒரே மனுஷனுடைய மீறுதல், இந்த மீறுதலினுடைய பலன்
கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்படி என்றால் இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு கிருபையினுடைய அந்த பலன் உலகத்தில் தேவன் ஒழுங்கு செய்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ரோமர் 5:15 இவ்விதமாக வாசிக்கிறோம் பாருங்கள். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து யார்? அழியாமை உள்ளவர், ஜீவன் உடையவர், ஜீவனுக்கு அதிபதி, ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னவர். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. தொடர்ந்து எபிரேயர் 2:15 கூறுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் பொழுது அதற்கு கீழே காஸ் ஆஃப் டெத் சின், இந்த மரணத்திற்கு காரணம் பாவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? ரோமர் 5:16, ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. நோ கம்பேரிசன் வித் தி கிரேஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளின் காலையிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்கு வந்த விஜயத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஒரே குற்றம், ஒரே மனுஷனுடைய பாவம், அதற்கு ஏதுவாக ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். ரோமர் 5:17, ஒருவனுடைய மீறுதலினாலே, அதாவது அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த நிச்சயத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது. மரணத்தின் வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய மரணம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அந்த ஒருவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். எபிரேயர் 9:28. நாளிலே இந்த கல்லறை மணி யாருக்காக ஒலிக்கிறது? இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த சிந்தையை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவனுடைய கிருபை வரம் உங்களை ஜீவன் கொடுத்து ஆளுகை செய்யும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜீவன் பெறுங்கள், நித்திய மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.